ஹலோ மக்களே, எல்லோரும் நல்லா இருப்பேன் நம்புகிறேன். சரி, சின்ன வீடியோ லாங் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். வாங்க ஃபஸ்ட்டு வீடியோ ஒரு ஏசி ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ரூம் தான் மக்களே ஏசி ரூமு. இந்த ரூம் எதுக்கு யூஸ் அப்படின்னா அதாவது நம்ம கப்பலில் இருக்க எல்லா ரூமுக்குமே இங்கே இருந்து தான் ஏசி ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த இருக்கு பாருங்கள், இந்த வால்வு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கேயுமே ஏசி போகாது மக்களே. இந்த இருக்கு பாருங்கள், சில்வர் கலரு. இந்த பைப் வழியாக தான் இருக்குது எல்லா ரூமுக்குமே ஏசி போய் சேரும். அதனால் இந்த டெய்லி மார்னிங்கு இதான் இன்ஜின் ரூம்காரங்களுக்கு இதான் அவங்களுக்கு வேலை. டெய்லியும் காலையில் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதில் வாங்க அப்படியே பூட்டிட்டு அடுத்த வேலையை போய் பார்ப்போம். நம்ம என்ன பண்ணுறது மக்களே, ரொம்ப மண்டை கைது இந்த கப்பலில். அப்படியே இருங்க, அப்படியே இது கீழே போனோம் அப்படின்னா நம்ம கேபின் போயிடலாம். அதில் இது இன்னொரு நாள் உங்களுக்கு காட்டுறேன். இருங்க, அப்படி இன்னொன்று காட்டுறேன். இதான் எக்ஸிட்டு. இந்த எக்ஸிட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக அதாவது நம்ம அக்காமடேஷன் விட்டு வெளியே போயிடலாம். நம்ம இதுதான் அந்த எக்ஸிட்டான ரூட்டு. இருங்க அப்படியே திறந்து காட்டுறேன். பாருங்கள், வெளியே ஒரு பார்ஜ் நிற்கிது பாருங்கள். இந்த பார்ஜை தான் நம்ம இழுத்துட்டு போவோம் மக்களே. அப்படியே ஒரு நல்ல ஒரு படம் சொல்லுங்கள் மக்களே. ஃப்ரீ டைமில் ஒரு படத்தை பார்த்துட்ருக்கேன். என்ன படம் பார்க்கனே தெரியலை. சரி வாங்க அப்படியே வீலோஸ் போனோம். நம்ம இதுதான் நம்ம கப்பலோட வீலோஸ். அதாவது வீலோஸ் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து தான் நம்ம கப்பலை இயக்குவோம். இந்த இடத்துல தான் கப்பலை ஓட்டணும். அப்படியே இருங்க, ஒரு லைட்டாக சின்ன மெஷினரி காட்டுறவங்களுக்கு. அப்படியே கேப்டன் சார்லாம் சொல்லுவார், இந்த புக்ஸை ஒரு நாளாச்சும் எடுத்து படிடான்னு. நம்மளுக்கு தான் அந்த புத்தி போகவே மாட்டேங்குது படிக்கிறதுக்கு. என்ன பண்ணுறது அப்புறம்? ஏறுங்க அப்படியே இந்த மெஷினரி அப்படியே என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்குது எல்லாத்தையும் அப்படியே காட்டுறேன் லைட்டாக. இங்கே இருக்கிற எல்லா பட்டனுமே ரொம்ப மோசமான பட்டனு. எந்த பட்டன் அமுக்கினாலும் பிரச்சனை ஆயிரும். அதனால் இந்த பட்டன் யார் அமுக்கணுமோ அவங்க தான் அமுக்குவாங்க. இதை லாஸ்ட்டு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் பாருங்கள், இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. இப்போ தான் ஷார்ட்டு போய் பாருங்கள். ஷார்ட்ஸில் இந்த மாதிரி 1-2 எக்யூப்மெண்ட்டை பற்றி போட்டிருக்கேன், போயிட்டு பாருங்கள். இங்கே ஒருத்தன் தம்பி இருக்கா பாருங்க, டஸ்ட்பின்னு மோசம் பண்ணுவாங்க. இதுலேயே பானை போட்டு இதுலேயே திப்பிடுவாங்க களவாணி பயலுங்க. இதுதான் நம்மளோட ஷிப்போட அவுட்லுக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும். இது டோயிங் பஸ்ஸுனால இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் அங்கே ஒரு பெரிய கப்பல் ஒன்று வந்துட்டு பாருங்க, தெரியுதா? அப்படியே ஜூம் பண்ண முடியாது இதில். அப்படியே அதை பாருங்கள். வாங்க வேறு ஏதாச்சும் இருந்தால் அப்படியே போய் பார்ப்போம். நம்ம இதில் இப்போதைக்கு காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை இதில் மக்களே. இதான் நம்ம குட்டி வீலோஸ். எங்கே இருக்கேன் இந்த காட்டுற மாட்டோம். இந்த பேனல் என்ன அப்படின்னா, இதுதான் நம்ம நைட் டைமில் செயிலிங் போகும்போது, கப்பல் இப்போ கடற்குள்ளே போகும்போது இந்த லைட்ஸு, அதாவது இந்த நேவிகேஷன் லைட் ஆனில் இருக்கும்போது தான் நம்ம போகணும். சப்போஸ் நம்ம மாட்டுக்கு இதை ஆஃப் பண்ணிட்டு சும்மா போயிட்டு அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கும் குத்திரியாங்க ஓங்குது. அதனால் போகும்போது பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக இந்த லைட் கண்டிப்பாக போட்டு தான் போகணும். இந்த ஃபஸ்ட்டு இருக்கு பாருங்கள், இது வந்து ஆங்கர் லைட். நம்ம எங்கேயாச்சும் நங்கூரம் போட்டோம் அப்படின்னா இந்த ஆங்கர் யூஸ் பண்ணலாம். இது மெயின் மஸ்ட்டு. செயிலிங் டைமில் மெயினாக அது கண்டிப்பாக தேவை. இந்த மாதிரி நிறையா இருக்குது, சொல்லித்தரேன் உங்களுக்கு. அப்படியே வாங்க. வேறு என்ன